விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் விளக்கம் கேட்பு நோட்டீஸுக்கு பதிலளிக்க இண்டிகோ நிறுவனம் கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது. ஒரு வார காலமாக இண்டிகோ விமான சேவை பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. தொடர்ந்து இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் கொடுக்கப்பட்ட காலத்தில் சிக்கல்களை துல்லியமாக கண்டறிந்து விளக்கமளிக்க இயலாததால் கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு இண்டிகோ நிறுவனம் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திடம் கேட்டுள்ளது. மேலும் விமான சேவை பாதிப்பிற்கான அடிப்படை காரணத்தை கண்டறிய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொழில்நுட்ப கோளாறுகள், குளிர்கால அட்டவணை மாற்றங்கள், வானிலை, புதுப்பிக்கப்பட்ட பணியாளர்கள் விதிகள் உள்ளிட்ட காரணங்களால் விமான சேவை பாதிக்கப்பட்டதாகவும் இண்டிகோ நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோவையில் தங்க நகை பட்டறையின் பூட்டை உடைத்து பெட்டியுடன் 1 கிலோவிற்கும் அதிகமான தங்கத்தை திருடிச் சென்ற இருவரை தனிப்படை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து நகைகளை மீட்டுள்ளனர். கோவை வடவள்ளியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் சாமி ஐயர் வீதியில் தங்க நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இங்கு கடந்த 6ஆம் தேதி இரவு பட்டறையில் இருந்து 1.15 கிலோ தங்க நகைகள் பெட்டியோடு மாயமானது. புகாரின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கணுவாய் பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இருவரை கைது செய்து 1.15 கிலோ தங்க நகை மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த முருகன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முருகன் சொல்லிட்டவர் அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதில் இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்காங்க. நகைப்பட்டறை மற்றும் நகை கடைக்காரர்கள் இரும்பு கதவுகளை பொருத்தவும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநர் RN ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதா கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மசோதாவுக்கு பல மாதங்களாக ஒப்புதல் அளிக்காமல் இருந்த ஆளுநர் கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசுக்கு திருப்பி அனுப்பினார். மேலும் 4 மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மசோதா குறித்து ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரித்து கடந்த அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஆளுநர் ஒப்புதலுக்காக சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த பால்னாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பிரியாணி மாஸ்டருக்கு 18 கோடி ரூபாய் GST வரி செலுத்த வேண்டும் என வந்த கடிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. துரைசாமி வட்டம் பகுதியில் பிரியாணி மாஸ்டராக பணிபுரிந்து வரும் அமீர் பாஷா என்பவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து கடிதம் ஒன்று வந்துள்ளது. அதில் அமீர் பாஷா சென்னையில் அமீர் ட்ரேடிங் கோ என்கிற நிறுவனம் நடத்தி அதில் 18 கோடி ரூபாய் GST வரி ஏய்ப்பு செய்துள்ளதாகவும் உடனடியாக வரியை செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அமீர் பாஷா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மனு அளித்துள்ளார். மனு நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கிறேன். மனு கலெக்டர் போயிட்டு எனக்கு இது மாதிரி GST மோசடி சொல்லிட்டு எனக்கு லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மனு எடுத்துக்கினாங்க. அது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. திருப்பத்தூரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மட்டுமே தனக்கு வங்கிக் கணக்கு உள்ளதாகவும் தனது பான் கார்டை வைத்து மர்ம நபர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அமீர் பாஷா கூறியுள்ளார். GST வரி மோசடி கும்பல் ஆம்பூர், வாணியம்பாடி போல தற்போது திருப்பத்தூரை குறிவைப்பதால் அப்பகுதியினர் பீதி அடைந்துள்ளனர். ஈரோடு அருகே நீரோடையை சுத்தம் செய்யும் பணியின் போது அனுமதியின்றி பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திண்டல் பகுதியில் உள்ள ஓடையில் புதர்கள் மண்டியதால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஒப்பந்தம் எடுத்தவர்கள் ஓடையில் இருந்த பனை மரங்களை வேருடன் பிடுங்கி எறிந்துள்ளனர். தனியார் நிலத்தில் இருந்தாலும் பனையை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற விதிமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் 30 ஆண்டுகள் பழமையான பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் சார்பில் வருவாய்த்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டல் தெற்கு பள்ளம் ஓடையில் தூர்வாரினாங்க. அப்படி தூர்வாரும் போது ஒரு 6 பனைமரங்களை 30 வயது ஆன பனைமரங்களை வேரோட பிடுங்கி போட்டிருக்கிறாங்க. இது அரசனுடைய பனைமரம் நடணுங்கிற திட்டத்துக்கு எதிரானது. இதை யார் இப்படி செஞ்சாங்களோ அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறாங்க.
மாசி திருவிழா நடைபெற 2 மாதங்களே இருப்பதால் திருச்செந்தூர் தெப்பக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரிலிருந்து சாத்தான்குளம் சாலையில் அமைந்துள்ள தெப்பக்குளத்தின் பக்கவாட்டில் உள்ள பழங்காலத்து மண்டபங்கள் பராமரிக்கப்படாத நிலையில் உள்ளன. நேற்றைய முன்தினம் தெப்பத்தின் அருகே உள்ள மண்டபத்தில் திடீரென மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. தெப்பக்குளத்திற்குள் இறங்கும் படிக்கட்டுகள் அனைத்தும் பாசி படிந்து அங்கு நீராட வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. மேலும் தெப்பக்குளத்தை சுற்றி முட்செடிகள் அடர்ந்து காணப்படுவதால் தெப்பத்தையும் அதனை சுற்றி உள்ள மண்டபங்களையும் சீரமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளிக்கிற இடத்துல ஒரு மக்கள் பொம்பளை ஆட்கள் போக முடியல, பாவம் அவங்க வலிக்கு உள்ள நிலைமையில இருக்கு. அப்படியே ஒரே பாசி பறந்து பாசி நிறைஞ்சி அந்த பாசிக்கு மேல புல்லு முளைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அந்த நிலையில இருக்கு. மக்கள் நடந்து போக கூட அந்த கோவலத்தோட நடந்து போக முடியல. மேலும் தெப்பக்குளத்தை சுற்றி குப்பைகள் குவியாமல் சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை ஏக்கருக்கு 30,000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிட்டிருந்த சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்த நிலையில் அரசு அறிவித்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 30,000 ரூபாயாக உயர்த்தி தர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினர் சார்பில் ஏராளமான மக்கள் பாண்டிக்கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட விவசாயம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கூட்டுறவு கடன்களை ரத்து செய்ய வேண்டும், வெள்ளத்தால் பாதித்த குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. சாலை மறியல் போராட்டத்தால் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிதிலமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி நூதன போராட்டம் நடைபெற்றது. கரம்பக்குடியில் இருந்து திருமஞ்சேரி பட்டித்திக்காடு வழியாக சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சிதிலமடைந்த சாலையிலேயே சமையல் சமைத்து உண்ணும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 கிலோமீட்டர் பக்கம் இந்த சாலை பாதிப்படைஞ்சிருக்கு. எல்லாரும் குளத்தை தேடி போவாங்க, போர்கேணி போய் தேடி குளிப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ரோட்டில் போய் குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வரலாம். அப்படி இருக்கு அந்த சாலை. இந்த சாலையில தான் வண்டி கழுவுறாங்க. இந்த சாலையில் நிறைய பேர் விபத்துக்குள்ளாகி இருக்காங்க. கல்யாணமாக போகிற பொண்ணு கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் தடைபட்டு போச்சு. வந்தவாசி அருகே மழை விட்டும் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தென் வணக்கம்பாடி கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் பெய்த மழையால் வீடுகள், ஊராட்சி மன்ற அலுவலகம், நூலகம் உள்ளிட்ட கட்டடங்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. ஒரு வாரமாக தேங்கி நிற்கும் மழை நீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விரைந்து மழை நீரை அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த இடம் பகுதின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டி, நூலகம், லைப்ரரின்னு அனைத்து வசதியும் இருக்கக்கூடிய இடம். குடிநீர் தொட்டி இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக பரவக்கூடிய இடமா இருக்கிறதுனால சுகாதாரಕ್ಕೆ சீர்கேடு ஏற்படும். அது இல்லாத இந்த தண்ணியில ரொம்ப துர்நாற்றம் ஏற்பட்டால ரொம்ப பாதிக்கப்பட்ட அவதி நிலையில இருக்கும். ஒட்டஞ்சத்திரம் அருகே தம்பதியை கட்டி போட்டு 18 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்த விவகாரத்தில் தலைமறைவான குற்றவாளிகளில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த நவம்பர் மாதம் தும்பிச்சம்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி, ராஜலட்சுமி என்ற தம்பதியை தோட்டத்தில் கட்டி போட்டுவிட்டு 18 சவரன் தங்க நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். முக்கிய குற்றவாளியான பாலமுருகன் என்பவர் திருடிய நகைகளை தென்காசியில் அடகு வைக்க முயன்றபோது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் போலீஸ் வருவதற்குள் நகைகளை விட்டு பாலமுருகன் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அடகு கடையில் பாலமுருகன் விட்டுச் சென்ற 11 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். தொடர்ந்து தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வந்த போலீசார் கேரளாவைச் சேர்ந்த இம்ரான் என்ற கொள்ளையனை கைது செய்தனர். மேலும் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து தலைமறைவாகி உள்ள கொள்ளையர்கள் பாலமுருகன் மற்றும் விஷ்ணுவை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சங்க ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கியதை கண்டித்து பால் கூட்டுறவு சங்கத்திற்கு எதிராக பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவாச்சூர் ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 4 ஊழியர்களுக்கு சங்க உறுப்பினர்களின் ஒப்புதல் இன்றி பிழைப்பூதியம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவின் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் தர மறுத்து பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுமார் 500 லிட்டர் பாலுடன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். செயலாளர் பொறுப்பு செயலாளர் அவர் 2,15,424 ரூபா அவங்க 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு போதுமான ஊக்கத்தொகை மாசம் மாசம் சேர மாட்டேங்குது. வருஷாந்திரம் போனஸ் கிடையாது. பால் ஊற்றுறவங்களுக்கு எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அவங்கள நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பால் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பாலோட இன்னைக்கு ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். மேலும் தாங்கள் கொண்டு வந்த பாலை ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே ஆவின் நிர்வாகத்தினருக்கு வழங்கிவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். முதலமைச்சர் பதவியில் அமர எங்களிடம் 500 கோடி ரூபாய் இல்லை என்று கூறிய நவ்ஜோத் சிங் சித்து மனைவி காங்கிரஸ் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் சித்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். அண்மை காலமாக கட்சியின் செயல்பாடுகளில் ஈடுபடாமல் அவர் ஒதுங்கி இருக்கும் நிலையில் அவரது மனைவி நவ்ஜோத் கவுர் சித்து அரசியல் கட்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் பதவி வாங்க எங்களிடம் பணம் இல்லை என்றும் காங்கிரஸில் உட்கட்சி மோதல் இருப்பதால் தனது கணவரை முன்னேறவிட மாட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். வரும் 2027ஆம் ஆண்டு பஞ்சாபில் தேர்தல் நடக்க உள்ள தருணத்தில் நவ்ஜோத் கவுர் சித்து கூறிய இந்த குற்றச்சாட்டு கட்சிக்குள் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நவ்ஜோத் கவுர் சித்துவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை திட்டத்திற்கு இந்தியாவிற்கான கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்லிங்க் தற்போது குடியிருப்பு பகுதிகளுக்கான முழுமையான விலை விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைக்கு மாத கட்டணமாக 8,600 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதிய சந்தாதாரர்கள் இந்த சேவையை பெற 34,000 ரூபாய் கொடுத்து ஹார்ட்வேர் கிட்டை வாங்க வேண்டும். வணிக நிறுவனங்களுக்கான இணைய சேவை கட்டணம் தொடர்பான விவரங்கள் வெளியாகவில்லை. சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை 8வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் 23 புறப்பாடு 18 வருகை என 41 சேவை ரத்தாகியுள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உள்நாட்டு விமான சேவையில் விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான பணி நேர கட்டுப்பாடுகள் கடந்த 1ஆம் தேதி அமலுக்கு வந்தன. விமானிகளின் பணி நேரம் 18 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டதை அடுத்து அனைத்து விமான சேவை நிறுவனங்களும் விமானிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தன. ஆனால் விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் கடந்த வியாழக்கிழமை நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனத்தின் 550 விமானங்களும் வெள்ளிக்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் புதிய விதிமுறைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து இண்டிகோ விமானங்கள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன. எனினும் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாவது நீடித்து வருகிறது. கேரளாவில் முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் உள்ள மொத்தம் 14 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுகிறது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 7 மாவட்டங்களில் மொத்தம் 595 வார்டுகளுக்கு இந்த முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் காலையிலேயே வாக்களித்தனர். மொத்தம் 1,32,83,789 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 70,32,044 பேர் பெண்கள், 62,51,219 பேர் ஆண்கள், 126 பேர் திருநங்கைகள். வரும் 11ஆம் தேதி திருச்சூர் முதல் காசர்கோடு வரை 7 மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பான அமலாக்கத்துறையின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அந்த துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாடு அரசின் சார்பில் நேற்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
அதில் அமலாக்கத்துறை தகவல்களை பகிர்ந்த காரணத்திற்காகவே வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும், அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகள் யூகத்தின் அடிப்படையிலானவை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மை இல்லாத அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மணல் கொள்ளை வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்தது சட்டவிரோதமானது என்றும், தவறிழைத்த அமலாக்கத்துறை தனது தவறான நடவடிக்கையை மறைக்கவே நீதிமன்றத்தை நாடி உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் 16ஆம் தேதி மீண்டும் நடைபெறவுள்ளது. புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. தற்போது இந்த ஏரியில் 3300 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் தற்போது நீர்மட்டம் 21.2 உயரத்தை எட்டி நிரம்பி உள்ளது. ஏரிக்கு நேற்று 470 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 640 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை குடிநீருக்காக ஏரியில் இருந்து வினாடிக்கு 184 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. புழல் ஏரி முழு கொள்ளளவு எட்டியதால் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 100 கனஅடியில் இருந்து 300 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரி உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முப்போகம் விளையும் டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கரை புரளும் காவிரியால் 3 போகமும் விளையும் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாய தொழிலாளர்களின் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் கட்டுமான தொழிலில் மட்டும் ஈடுபட்டு வந்த வடமாநில தொழிலாளர்கள் தற்போது விவசாய தொழிலும் களமிறங்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் பகுதியில் தங்கியுள்ள மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் குழுவாக ஒன்றிணைந்து நடவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏக்கருக்கு 3300 ரூபாய் வாங்கிக் கொண்டு அவர்கள் பயிர்களை வேகமாக நடவு செய்கின்றனர். முகவர்கள் மூலமே வடமாநில தொழிலாளர்களை அணுக வேண்டிய சூழல் உள்ளது. களைப்பு நீங்க அவ்வப்போது வங்கமொழி நாட்டுப்புற பாடல்களும் டெல்டா வயல்களில் ஒலிக்கத்தான் செய்கின்றன. பல்லடம் அருகே தேங்காய் தொட்டி சுடும் ஆலைக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து அரசு அதிகாரிகளுடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையத்தை அடுத்து குள்ளம்பாளையத்தில் செயல்பட்டு வந்த தேங்காய் தொட்டி சுடும் ஆலை மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகளை பின்பற்றாததால் கடந்த 2023ஆம் ஆண்டு இடித்து அகற்றப்பட்டது. ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் மீண்டும் உற்பத்தி தொடங்க அங்கு புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சர்ச்சைக்குரிய இந்த ஆலை செயல்பட அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த வாவிபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆலையால் குள்ளம்பாளையத்தில் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டுள்ளதாகவும் இதனால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கடும் குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் தெரிவித்தனர். ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு கோவையில் உள்ள தனது வீட்டில் பாஜக தலைவர்களில் ஒருவரான அண்ணாமலை இரவு விருந்து அளித்துள்ளார். அதிமுக தொண்டர் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை கோவையில் அண்ணாமலை திடீரென சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். கோவையில் உள்ள தனது வீட்டில் தினகரனுக்கு விருந்து அளித்த அண்ணாமலை இரவு விருந்தை தொடர்ந்து இருவரும் 1 மணி நேரம் தனியாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை டெல்லிக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் டெல்லி சென்ற ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு திரும்பினார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அண்ணாமலை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை தனித்தனியே சந்தித்து பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஒருங்கிணைப்புக்கான பாஜகவின் முயற்சியாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறும் நடவடிக்கை அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 2020 ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பின்பு பணியில் சேர்ந்தவர்களும் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன்கள் பெறலாம் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறையை கொரோனா பரவல் காலத்தில் 2020 ஏப்ரல் 27 முதல் தமிழ்நாடு அரசு நிறுத்தியது. இதனை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் விடுத்த கோரிக்கையை அரசு ஏற்று தற்போது செயல்படுத்தி வருகிறது. அதன்படி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆண்டுக்கு 15 நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை
சரண் செய்து பணம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களுக்குள் பணியில் சேர்ந்தவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் பணியில் சேர்ந்தவர்கள் 2020 ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்தும், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் பணியில் சேர்ந்தவர்கள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்தும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பணியில் சேர்ந்தவர்கள் 2026 ஜூலை முதலும் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன்களை பெற முடியும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் 26/4/2020 அன்று மற்றும் அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களும் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன்கள் பெறலாம் என அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. ஐசிசி உடனான ஒளிபரப்பு ஒப்பந்தத்தில் இருந்து முன்னதாகவே விலகிக் கொள்ள பிரபல நிறுவனமான ஜியோ ஹாட்ஸ்டார் முடிவு செய்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஜியோ ஹாட்ஸ்டார் நிர்வாகத்தின் இம்முடிவால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மட்டுமல்லாது ரசிகர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒளிபரப்பு தளங்களில் ஜியோ ஹாட்ஸ்டார் முக்கிய இடம் வகிக்கிறது. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த தளத்தில் கிரிக்கெட் ஆட்டங்களை கண்டு வருகின்றனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் 2024 முதல் 2027 வரையிலான ஐசிசி போட்டிகளின் ஒலிபரப்பு உரிமைகளை சுமார் 25,000 கோடிக்கு வாங்கியிருந்தது. இந்நிலையில் இதுவரை இல்லாத நிதி இழப்பை காரணம் காட்டி 2 ஆண்டுக்கு முன்னதாகவே ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ள நோட்டீஸ் கொடுத்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள ஐசிசி, சோனி, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் போன்ற நிறுவனங்களை அணுகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்ய இந்த நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவது சந்தேகம் என்றே கூறப்படுகிறது.